இன்னைக்கு வந்து 5ல் ராகு இருந்துச்சு, 11ல் கேது இருந்துச்சு அப்படின்னா என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 5ல் ராகு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் பர்சனாக இருப்பீங்க. நிறைய லவ் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லவ் பண்ணாமல் உங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து தத்துப்பிள்ளை எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி யோகங்கள் வந்து உருவாகும். ஏன் அப்படின்னா 5 வந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் வந்து ராகு இருக்குது அப்படின்னா முன் ஜென்ம கர்ம வினைகளை வந்து கொடுத்துருவார். உங்களுக்கு வந்து பிள்ளை பிறக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அது வந்து அடாப்டட் சைல்டு தான் இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி 5 வந்து ஸ்போர்ட்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது வந்து ஒரு ஷார்ட்கட்டை பார்த்து நீங்கள் அதை பண்ணுவீங்க. ஏன்னா வந்து ராகு 5th ஹவுஸில் இருக்குது அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுப்பீங்க. ஏன்னா வந்து ராகு வந்து எல்லாம் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நிறைய வந்து ஷார்ட்கட்ஸ் எடுத்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க 5th ஹவுஸ். அதே மாதிரி ராகு தசை நடக்கும்போது இந்த ராகு 5ல் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தசையில் வந்து உங்களுக்கு நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், ரொம்ப தும்பு வழக்குகள் எல்லாம் வந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அரசியல் தொடர்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ராகு வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும். 5வது ஸ்தானம் வந்து அரசியலை குறிக்கிற ஸ்தானம். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து 5வது வீடு வந்து சிம்மம். ஸோ இந்த 5வது வீடு அப்படின்னாவே அரசியல் ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி ராகு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். அதே மாதிரி சைல்டு பர்த் கொடுத்துட்டு அப்புறம் வந்து மேரேஜ் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தைய கொடுத்துருவாங்க இவங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க. பிரச்சனை ஆகிட்டு லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தவறான உறவுகளில் வந்து கூட்டிகிட்டு போயிடும். இந்த 5ல் ராகு இருக்குது அப்படின்னா அதாவது சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா. இப்போ லவ் அப்படின்றது சொசைட்டிக்கு ஃபேவரபுளான விஷயம். இதுவே வந்து தவறான உறவுகள் அப்படின்றது வந்து சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ராகு தசை நடக்கும்போது உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து 5ல் ராகு இருந்தால் இதெல்லாம் வந்து பலன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் கேது இருக்கு. இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா 11ல் கேது இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 11th ஹவுஸில் வந்து லாபஸ்தானம். அதில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து நன்மையை செய்யும். ஆனால் கேது வந்து ஐசோலேஷன் அப்படின்றதால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல வந்து இந்த லாபங்கள், பண விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவார். ஒரு 36 ஏஜுக்கு அப்புறம் பிறப்பு ஜாதகத்தை வந்து கோச்சர ராகுக்கு இது வந்து தொடும்போது உங்களுக்கு வந்து லாபங்கள் நிறைய வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாயிடும். அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து 36 ஏஜுக்கு மேலே நல்லா டெவலப் ஆகும். ஐ மீன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. முதல் ஹாஃப் ஆஃப் த லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உதவி உங்களுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களால நண்பர்கள் வந்து நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி 11th ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒருவேளை குரு பார்வை இருந்தது அப்படின்னா இதில் வந்து பாதி தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 5-11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சமான ஒரு தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் வந்து நான் காசியில் குளிச்சாதான் இந்த தோஷம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வந்து பாசிட்டிவும் பார்க்கணும், நம்ம நெகட்டிவும் பார்க்கணும். நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பரிகாரங்கள் வந்து பண்ணிக்கலாம். 5-11 வந்து 11ல் கேது வந்து சிறப்பான விஷயம் சொல்லலாம். 5ல் ராகு வந்து பூர்வ புண்ணிய பாவத்திலே வந்து ராகு இருக்குது அப்படின்னா கர்ம வினைகள் தொடர்றதால் தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இதே வந்து குரு பார்வை வந்து ராகுக்கு கேதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு 50% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ்டு அப்படின்னு சொல்லிடலாம். குரு பார்வை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெமிடிஸ் பண்ணுங்கள். நாகப்பிரதிஷ்டை, புத்து கோயில் சுற்றுறது, பால் வைக்கிறது, முட்டை வைக்கிறது பாம்புக்கு புத்து கோயிலில், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள்.
முடிஞ்சா கங்கை ஸ்நானம் பண்ணிட்டு சிவதரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டில் வந்து நீங்கள் கங்கை நதியோட நீரை வந்து தெளிங்க. ஏன்னா வந்து அந்த ராகு கேது தோஷம் வந்து ஃபுல்லாக நீக்கிறது நல்லது. 5-11 வந்து அவ்வளோவா சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 11ல் கேது இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் 5ல் ராகுன்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்கள்ல வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நான் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.